ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விஜயனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடிகை த்ரிஷா பகிர்ந்த ஒரு புகைப்படமும் அதனுடன் இடம்பெற்றிருந்த ஒரு வாசகமும் சமூக வலைதளங்களில் அதிக கவனத்தை ஈர்த்திருக்குங்க. தமிழக முதலமைச்சரும் முன்னாள் நடிகருமான விஜயனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டுச்சு. அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் மூலமா வாழ்த்து தெரிவித்த நிலையில நடிகை த்ரிஷாவின் பதிவு எப்போது வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில நிலவச்சு. இந்த நிலையில த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விஜயின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட கேண்டிட் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்திருந்தாங்க. அதனுடன் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக மாற்றியவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ற வாசகத்தையும் பதிவிட்டிருந்தாங்க. இந்த பதிவு வெளியான சில நிமிடங்கள்லேயே சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவ தொடங்குச்சு. விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்த திரைப்படங்கள், பொது நிகழ்ச்சிகள்ல இருவரும் ஒன்றாக காணப்பட்ட சம்பவங்கள் ஆகியவை கடந்த சில மாதங்களா இணையத்துல பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்தன அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான எந்த வதந்திகளுக்கும் இதுவரைக்கும் பொதுவெளியில பதிலளிக்கல. த்ரிஷா வாழ்த்து பதிவு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில அதிகம் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. புகைப்படத்துக்கு விருப்பங்களும் கருத்துக்களும் குவிந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வெளியான இந்த ஒரே பதிவு சமூக வலைதளங்களில் நாளின் முக்கிய பேச்சாகவே மாறவும் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களினுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது பல்வேறு விவாதங்களுக்கும் ஒரு கேள்வியாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளை கடந்து அவர் பார்க்கும் பொழுது முதலமைச்சராக பதவி வகித்து வராரு. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் குடும்பம் ரீதியாகவும் பல இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் அவர் சந்தித்து வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய விவாகரத்து வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரியான சில நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் அவருடைய தாய் சோபனா பார்த்தீங்க அப்படின்னா இருதரப்பிலையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டது அப்படின்னே அவங்க பதிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவியான சங்கீதாவும் பார்க்கும் பொழுது அவருக்கு ஃபோன் மூலமாக வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்ததோ அதுக்கு ஒரு அடித்தளமாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். நிலவரம் இவ்வாறு இருக்க அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் த்ரிஷா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்படி ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருப்பது அப்படிங்கிறது மேலும் கேள்விகளை அதிகப்படுத்திருக்கிறது. இப்போதானே அவங்க குடும்பத்தோடு ஒன்றிணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைத்தது. இது அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தியாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லப்பட்டது. ஆனால் மற்றொரு புறம் த்ரிஷாவினுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது அனைத்து விதமான மகிழ்ச்சியையும் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த இணைவு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதாவும் இணைவது சாத்தியமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம், அதாவது த்ரிஷா அவர்களினுடைய இந்த பதிவு அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய மகளுக்கு ஒரு மிகுந்த வேதனையை அளித்திருப்பதாக சொல்லப்படுது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வருத்தத்தையும் தெரிவித்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா கூட தான் சேர்ந்து வாழணும், நீங்களும் அம்மாவும் இணைந்து வாழணும் அப்படின்னு நாங்கள் இருவருமே நினைக்கிறோம். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் நீங்களும் அம்மாவும் இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்ற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. எந்த விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் ரொம்பவே தீயா பரவிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களினுடைய மகள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும், அவங்களுடைய பதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும், அதாவது நீங்களும் தன்னுடைய அம்மாவான சங்கீதாகவும் இணைந்து தான் வாழ வேண்டும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதற்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க
சொல்லக்கூடிய விஷயம் மறுபடியும் குடும்பம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை மற்றொரு புறம் எழுப்பியிருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கொண்டாடலை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசாயன கசிவு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த ரசாயன கசிவின் காரணமாக 5 பேர் உயிரிழந்ததோடு 60க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி ஒரு துயர சம்பவ நேரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து ஒத்தி வைத்தாலும் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலத்திட்டங்கள், அதே மாதிரி வந்து இரத்த தான முகாம், கோவில்களில் சிறப்பு பூஜை கொடுக்கறது, அபிஷேகங்கள் செய்வது, அன்னதானம் வழங்குவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் வந்து கோலாகலமாக நடைபெற்றாலும் அவர் வந்து சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டுறதை வந்து தவிர்த்துட்டாரு. கேக்லாம் எதுவும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வந்து அவருடைய முகத்தில் வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமலே காணப்பட்டது. அதே நேரம் த்ரிஷா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து யாரையும் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் அவருடைய பிறந்த நாள் அன்று தினம் முழுவதும் வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் போடாமல் இருந்தாங்க, எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லாமல் இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது, சிலருக்கு பார்த்திங்கன்னா கேள்வியை உருவாக்கி இருந்தது. ஆனால் அதே நேரம் அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி அவங்க வந்து வாழ்த்து தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இரவு 12 மணிக்கு இந்த மாதிரி அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் வந்து சில கேள்விகள் வந்து தானாகவே உதிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது நாம் அதில் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், யாரு கூட இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிற முடிவெடுப்பதற்குண்டான முழு அதிகாரம் அவருக்கு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தில் வந்து நாம் வந்து இவங்க கூட தான் வாழணும், அவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம்மளால் திணிக்கவும் முடியாது. அவர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பையும் நாம் வைக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் நல்லாட்சியை புரிகிறார். அவருடைய ஆட்சியில் ஏதாவது வந்து குறைகள் இருக்கிறது, ஏதேனும் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, நல்லா இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை தாராளமாக தெரியப்படுத்தலாம், அவர் மீது குற்றம் சாட்டலாம். பட் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவர் வந்து அவருடைய முதலமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஆட்சியை வந்து முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவர் வந்து தனிப்பட்ட காரணத்தினால வந்து இதுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது பெருசாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது குறித்த பல்வேறு விவாதங்கள் வந்து எழுந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது பற்றிய தங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுங்கள். இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.